வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க. எப்போ இந்த டீமில் போனது 11 பேர். இந்த டீமில் போனது 11 பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்த மாதிரியும் அந்த படிப்பினால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டீங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க. இது வருஷம் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 பேர் 15 பேர் இந்த 3 மாதம் 6 மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த போன 11 பேரத்தில் 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 3 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றிலாம் ஒரு செய்தி கூட இல்லை, யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு. ட்ரைனிங் இதில் போகிறதுல அரசியல்வாதிகளும் போவாங்க, பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க, பத்திரிகையாளர்களும் போவாங்க. அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க. அந்த பட்டியலில் தான் 11ல் 1 ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அந்த 11 பேர் அனுப்புனதுல 1 இது. 10 மறந்துட்டீங்க, 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. அதனால அந்த 11ஐயும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன்.